أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداع إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. இந்த வசனத்தின் பொருள், என் அடியார்கள் உம்மிடம் என்னை பற்றி கேட்டால் நான் அருகில் இருக்கிறேன். பிரார்த்தனை செய்கின்றவர் என்னை அழைக்கின்ற போது நான் அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன். எனவே அவர்களும் என் கட்டளையை ஏற்றுக்கொண்டு என்னிடம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். அல்லாஹு தஆலாவின் அருளால் ரமலான் மாதத்தை கடந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான மாதமாகும். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் தனது சிறப்பான கருணையால் துஆக்களை ஏற்றுக்கொள்வதற்கான அறிவிப்பை செய்திருக்கின்றான். தனது சிறப்பான அருளின் ஊற்றை ஓடச் செய்திருக்கின்றான். ஏனென்றால் இதில் மனிதன் ஒவ்வொரு செயலையும் இறை திருப்தியை பெரும் பொருட்டு செய்கின்றான். எதுவரை என்றால் உண்ணலையும் குடித்தலையும் இறைவனுடைய கட்டளையின்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்கின்றான். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இந்த மாதத்தில் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு விடுகின்றன, நரகத்தின் வாயில்கள் மூடப்பட்டு விடுகின்றன. இந்த மாதத்தில் ஷைத்தான் பிணைக்கப்பட்டு விடுகின்றான். எனவே இது நமது நற்பாகியமாகும். அல்லாஹு தஆலா நமக்கு எத்தகையதொரு வழிதனை ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் என்றால் அதில் அல்லாஹு தஆலாவின் நெருக்கத்தை பெறுவதற்கான வழிவகையை பெற முடியும். அல்லாஹு தஆலாவினால் ஏற்படுத்தப்பட்ட வழிவகை இருக்கின்ற நிலையிலும் அதிலிருந்து நாம் பயன்பெற முடியவில்லை என்றால் அது துரதிர்ஷ்டமாகும். உலகில் ரமலான் மாதத்தில் விபச்சாரம் செய்பவன், கொள்ளையன், திருடன், பொய் கூறுபவன் தங்களது பணிகளை செய்வதில்லையா? செய்கின்றார்கள். மேலும் நிச்சயமாக செய்கின்றார்கள். எல்லாருடைய ஷைத்தானும் பிணைக்கப்பட்டு விடுகின்றான் என்றால் பிறகு இந்த ஷைத்தானிய வேலைகளை ஏன் செய்கின்றார்கள்? இந்த அறிவுரை நம்பிக்கையாளர்களுக்குரியதாகும். இறைவனின் நெருக்கத்தை பெற விரும்புகின்ற மக்களுக்குரியதாகும். அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நான் கூறியதனால் உங்களை நீங்கள் ஆகுமான விஷயங்களிலிருந்து தடுத்து வைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு நற்செய்தி வழங்குகிறேன். சாதாரண நாட்களில் ஷைத்தானுக்கு முழு சுதந்திரம் இருந்திருக்கின்றது.
அவன் அல்லாஹ்விடம் மனிதனுக்கு முன்னும் பின்னும் வலப்புறமும் இடப்புறமும் தாக்குதல் தொடுப்பதற்கு, மேலும் அவனை திசை திருப்பி அவன் பின் செல்லச் செய்வதற்கு அவகாசம் கேட்டிருந்தான். அவனை நான் இன்று எனக்காக நோன்பு நோக்கின்ற, தங்களது உண்ணுதல் மற்றும் பருகுதலை விட்டுவிட்ட மக்களுக்காக, தங்களது ஆன்மீகத்தில் முன்னேற முயற்சி செய்கின்ற மக்களுக்காக கட்டி போட்டுவிட்டேன், அல்லது ரமலான் மாதத்தில் அவனை கட்டிவிட்டேன். மேலும் அம்மக்களை தனது முழு பாதுகாப்பில் கொண்டு வந்துவிட்டேன். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், பௌதீக உணவை குறைத்துவிட்டு ஆன்மீக உணவை அதிகரிக்கிறார்கள் அல்லது முயற்சி செய்கிறார்கள். இதுதான் ரமலானின் ஆன்மாவாகும், நோன்பின் ஆன்மாவாகும். அல்லாஹு தஆலா இப்படிப்பட்ட மக்களின் ஷைத்தானை முழுவதுமாக பிணைத்து விடுகின்றான். பிறகு அல்லாஹு தஆலா நோன்பாளிக்கு நற்கூலியாக நானே ஆகிவிடுகின்றேன் என்று கூறுகின்றான். எத்தகைய பெரும் நற்செய்தியாகும்! எனவே நாம் அந்த அருளிலிருந்து பலன் பெற முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்காக திறந்துவிட்டிருக்கின்ற கதவுகளுள் எல்லா கதவுகள் வழியாகவும் நாம் நுழைய முயற்சி செய்ய வேண்டும். நாம் அல்லாஹு தஆலா உங்களது பசித்திருத்தல் மற்றும் தவித்திருத்தலின் எந்த தேவையும் இல்லை என்று கூறுகின்ற அந்த மக்களின் பட்டியலில் வந்துவிடக்கூடாது. நீங்கள் அதிகாலை சஹரி உண்டுவிட்டீர்கள், மாலையில் இஃப்தாரி உண்டுவிட்டீர்கள், ஆனால் இரவும் பகலும் நீங்கள் செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் இருந்தால், இந்த பசியோடும் தாகத்தோடும் இருப்பதால், நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் குடிக்காமல் இருப்பதால் உங்களுக்கும் எந்த பலனையும் தரப்போவதில்லை. அல்லாஹ் தாலாவுக்கு உங்களது இந்த பசியோடும் தாகத்தோடும் இருப்பதன் அவசியமும் இல்லை. இந்த தூது செய்தி நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாக கிடைத்தது. எனவே நமக்கு இந்த ஆன்மாவை புரிந்து கொள்வதன், மேலும் ரமலானின் நோக்கத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை கழிப்பதன் அவசியமுள்ளது. நான் ஓதிய இந்த வசனம் ரமலானின் கடமை மற்றும் கட்டளை மற்றும் ரமலானின் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துரைக்கின்ற வசனமாகும். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வழிமுறை, உறுதியாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற மக்களின் துஆக்கள் பற்றி கூறியுள்ளான். கருணையாளனின் அடியார்களை பற்றிய, ரஹ்மானின் அடியாராக விரும்புகின்றவர்களது ஷைத்தானின் பிடியிலிருந்து தப்பிக்க நாடுபவர்களது தங்களது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதன் காட்சியை காண விரும்புகின்றவர்களது குறிப்பு எடுத்துரைக்கப்படுகின்றது. அல்லாஹு தாலா இவ்வாறு ஆரம்பிக்கின்றான், ரசூலே, என்னுடைய அடியான் உன்னிடம் கேட்கின்ற போது, மேலும் எங்களது இறைவன் எங்கே என்று கேட்கின்ற போது, ஒரு நேசனை போன்று நிம்மதியற்று கேட்கின்ற போது, அல்லாஹு தாலாவை அடைவதற்கு நிம்மதியின்றி முயற்சி செய்யும் போது அல்லாஹு தாலா கூறுகின்றான், அவரிடம் கூறுங்கள், கவலையடையாதீர்கள், நான் உங்களுக்கு அருகிலேயே இருக்கின்றேன். முதல் விஷயம் என்னவெனில், அல்லாஹு தாலா தன்னை அடைவதற்கு அடியானாவதற்கான முதல் நிபந்தனையை விதிக்கின்றான். மனிதன் இறைவனது உரிமையை நிலைநாட்டுகின்ற அடியானாக மாறிவிட்டால் பிறகு அல்லாஹு தாலா கூறுகின்றான், நான் அவனது குரலை கேட்கின்றேன், அவனது ஷைத்தானை கட்டிவிடுகின்றேன், தாக்குதல் தொடுக்கும்போது நான் உதவிக்காக வந்துவிடுகிறேன். வருடத்தில் ரமலான் என்கின்ற ஒரு மாதம் மட்டுமே அல்ல, மாறாக எப்போதும் ஷைத்தானின் தாக்குதல்களிலிருந்து காப்பாற்றுவேன். நிபந்தனை என்னவென்றால், அடியானுக்கான உரிமையை நிறைவேற்ற வேண்டும், எனது கட்டளைகளை நிரந்தரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரமலான் மாதத்தில் மட்டுமே நன்மைகளை செய்பவர்களாக இருக்கக்கூடாது, மாறாக அல்லாஹுக்காக கடமைகள் மற்றும் படைப்பினங்களுக்குரிய உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும். மாறாக அல்லாஹுக்கான கடமைகள் மற்றும் படைப்பினங்களுக்குரிய உரிமைகளை நிறைவேற்ற வேண்டும். திருக்குரானின் போதனைகளின்படி செயல்பட வேண்டும். தமது ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் தாலா அருள் புரிந்தால்
எனது அனைத்து பண்புகளின் மீதும் முழுமையான முறையில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். பிறகு பாருங்கள், துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதலின் காட்சியை காண்பீர்கள். மேலும் தங்களது வாழ்வினை இவ்வாறு நடைமுறைப்படுத்துபவர்களே உண்மையான வழிகாட்டல் மற்றும் நேர்வழி பெற்றவர்கள் ஆவார்கள். எனவே நாம் இந்த ரமலானை ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற துவாக்களுக்கான ஆதாரமாக ஆக்குகின்ற மக்களாக, எனவே நம்மில் இந்த ரமலானை ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற துவாக்களுக்கான ஆதாரமாக ஆக்குகின்ற மக்கள் நற்பாகியசாலிகள் ஆவார்கள். அல்லாஹு தாலாவின் உண்மையான அடியார்களாக ஆக வேண்டும். அல்லாஹு தாலாவின் கட்டளையின்படி செயல்படுபவர்களாக ஆக வேண்டும். தங்களது ஈமானை முழுமைப்படுத்துபவர்களாக ஆக வேண்டும். நற்பாகியசாலிகளாவோம். இக்காலகட்டத்தின் இமாம் மற்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உண்மை நேசராகிய வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் உறுதியளிக்கப்பட்ட மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கான நல் வாய்ப்பை அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்றான். அவர்கள்தான் நமக்கு அல்லாஹு தஆலாவின் நெருக்கத்தை பெறுவதற்கான வழிகள் மற்றும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான மற்றும் துவா செய்வதற்கான வழியை காட்டினார்கள். ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறுகிறார்கள், வல்லமை படைத்த அல்லாஹ் தனது படைப்பின் நன்மைக்காக திறந்திருக்கின்ற கதவு அது ஒன்றே ஆகும், அதாவது துஆவாகும். அழுது மன்றாடி இந்த வாயிலில் நுழைகின்ற மனிதனுக்கு அந்த கண்ணியமிக்க இறைவன் தூய்மை மற்றும் பரிசுத்தத்தின் போர்வையை போர்த்துகின்றான். மேலும் தனது மேன்மையின் தாக்கத்தை எந்த அளவுக்கு ஏற்படுத்துகின்றான் என்றால், அந்த அடியான் வீணான பணிகள் மற்றும் வீணான செயல்களை விட்டும் தூர விலகி ஓடுகின்றான். இந்த விஷயத்தை, அதாவது துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இவ்வாறான நிலைமையை உருவாக்க வேண்டும். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான முக்கிய விஷயங்கள் என்ன? இறைவனின் அடியான் ஆவதற்கு அவசியமானவை என்ன என்பதை விளக்கியவாறு கூறுகிறார்கள். இது உண்மையான விஷயமாகும். எவரொருவர் நற்செயல்களை செய்வதில்லையோ அவர் துஆ செய்வதில்லை, மாறாக இறைவனை சோதிக்கின்றார்கள். எனவே துஆ செய்வதற்கு முன்பாக தனது எல்லா ஆற்றல்களையும் செலவு செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. மேலும் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்ற துஆவிற்கு இதுவே பொருளாகும். முதலில் அவசியமானது யாதெனில், மனிதன் தன்னுடைய கொள்கையின் மீது நல்ல அமல்களை ஆராய வேண்டும். இறைவனது வழக்கம் யாதெனில், சீர்திருத்தமானது காரணிகளின் அடிப்படையில் அமைகின்றது. சீர்திருத்தத்திற்கு காரணமாக அமைகின்ற ஏதேனும் ஒரு காரணியை உருவாக்கி விடுகின்றான். இவ்விடத்தில் சிறிது சிந்தியுங்கள். துஆ செய்யப்பட்டது, காரணிகளின் அவசியம் என்ன என்று சில மக்கள் கூறுகிறார்கள். துஆ செய்துவிட்டாயிற்று, அதில் செயல்பாடுகளின் எந்த அவசியமும் இல்லை, காரணிகளின் அவசியமும் ஏதும் இல்லை, முயற்சியின் அவசியம் ஏதுமில்லை. அன்னார் கூறுகிறார்கள், அறிவற்றவர்கள், சிந்தியுங்கள். துஆவே பிற காரணிகளை உருவாக்குகின்ற ஒரு மறைவான காரணியாகும். துஆ ஒரு காரணியாகும், மறைவான காரணியாகும். மற்ற காரணிகளை உருவாக்குவதற்கு, துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, அல்லாஹு தஆலாவின் அடியாராவதற்கு மனிதன் முயற்சி செய்து அல்லாஹு தஆலாவின் அருளை பெற வேண்டும். மேலும் அருள் யாதெனில், மன்றாடியவாறு அவனது அடியார்களுள் இணைந்துவிட வேண்டும். அதற்கான முயற்சி செய்ய வேண்டும். மேலும் என்னை உனது அடியார்களுடன் இணைத்து வைப்பாயாக என்று துஆ செய்ய வேண்டும். கொள்கை மற்றும் நற்செயல்களின் அடிப்படையில் அல்லாஹு தஆலாவின் சிறப்பான அடியார்களாகிய அந்த அடியார்களுள் இதற்கு முன்பாக தங்களது செயல்களையும் இறைவனது திருப்திக்கு ஏற்ப அமைக்க முயற்சி செய்ய வேண்டும். மேலும் நடுக்கம் பெறாத ஈமான் கொண்ட அடியார்களுள் இணைய வேண்டும். அவர்கள் உறுதியானவர்களும் வலுவானவர்களும் ஆவார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா மண்ணின் துகள்களையும் தங்கமாக மாற்ற ஆற்றல் படைத்தவனாவான். மேலும் அவன் முற்றிலும் சீர்கெட்டவர்களையும்
தனது அடியார்களில் இணைக்க அவர்களுக்கு தனது வழிதனை காட்ட ஆற்றல் பெற்றவனாவான் என்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளனர். மேலும் பிறகு அவர்கள் இறையடியார்கள் செல்லும் வழியிலேயே செல்ல வேண்டும். இதனையும் அல்லாஹு தஆலா திருக்குரானில் கூறியிருக்கின்றான். எனது வழியில் செல்வதற்காக ஜிஹாது செய்பவர்களுக்கு நான் எனது வழியை காண்பிக்கின்றேன். அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா. அதாவது, நம்மை சந்திக்க முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் நாம் நமது வழியினை காண்பிக்கின்றோம். எனவே இந்த ரமலான் மாதமானது குறிப்பாக ஜிஹாதின் மாதமாகும். இங்கு நாம் முழுவதுமாக முயற்சி செய்ய வேண்டும், ஒரு போராட்டம் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலாவின் அடியார்களுள் இணைந்திருக்கின்ற மக்களோடு நாம் இணைந்து விட வேண்டும். எவர்களுக்கு அருகில் அல்லாஹு தஆலா இருக்கின்றானோ அவர்களுடன் இணைந்து விட வேண்டும். எவர்களது துஆக்களை அல்லாஹ் கேட்கின்றானோ அவர்களுடன் இணைந்து விட வேண்டும். அல்லாஹு தஆலாவின் கட்டளைகளின்படி நடக்கின்ற மக்களுடன் இணைந்து விட வேண்டும். முழு ஈமான் மற்றும் நம்பிக்கை கொண்ட மக்களுடன் இணைந்து விட வேண்டும். உண்மையிலேயே நேர்வழியை பெற்ற மக்களுடன் இணைந்து விட வேண்டும். எவர்களது ஷைத்தான் நிரந்தரமாக பிணைக்கப்பட்டு விட்டானோ அவர்களுடன் இணைந்து விட வேண்டும். ஆனால் அல்லாஹு தஆலாவின் கூற்றிலிருந்து வெளிப்படுவதை போன்று அதற்காக நாம் அல்லாஹு தஆலாவின் வழியில் ஜிஹாது போராட்டம் செய்ய வேண்டிய அவசியம் உள்ளது. தங்களது நிலைகளை அல்லாஹு தஆலாவின் விருப்பத்திற்கு ஏற்ப உருவாக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இது தொடர்பாக ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வழிகாட்டியுள்ளார்கள். ஓரிடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், இது எவ்வாறு நடக்க இயலும்? தனது ஒட்டுமொத்த அறிவு மற்றும் ஆற்றல் முழு உள தூய்மையுடன் அவனை தேடுகின்றவர் இறை அருளிலிருந்து பலன் பெறுவதை போன்று மிகவும் அலட்சியத்துடன் சோம்பலை வெளிப்படுத்துகின்ற ஒருவர் எவ்வாறு பலன் பெற முடியும்? இது பற்றியே பிரிதோரிடத்தில் அல்லாஹு தஆலா சுட்டி காட்டியுள்ளான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹ்தியன்னஹும் சுபுலனா. அதாவது, நம்மை சந்திக்க முயற்சிப்பவர்களுக்கு நிச்சயம் நாம் நமது வழியினை காண்பிக்கின்றோம். எனவே தெளிவாக கூறிவிட்டான். தமது ஒட்டுமொத்த திறமைகள் மற்றும் ஆற்றல்களுடன் இறைவனது நெருக்கத்தை பெற முயற்சி செய்கின்றவர்களுடன், ஒரு ஜிஹாது செய்கின்றவர்களுடன் அலட்சியப்படுத்துகின்ற சோம்பலை வெளிப்படுத்துகின்ற மனிதரை இறைவன் இணைத்து விடுவான் என்பது சாத்தியமே இல்லை. மக்கள் கேட்கிறார்கள், கடிதங்களில் எனக்கு எழுதுகிறார்கள், நாங்கள் நிறைய துஆக்கள் செய்திருக்கிறோம், ஆனால் எங்களது நோக்கங்களில் வெற்றி பெற முடியவில்லை. இவ்வாறு கூறுபவர்கள் தவறானவர்களாவர். அல்லாஹு தஆலா தவறானவன் அல்லன். எதனை மனிதன் உயரிய அந்தஸ்துடையதாக கருதுகிறானோ அது இறைவன் முன் குறைவானதாகவும் இருக்கலாம். அவனுக்கு இன்னும் ஜிஹாது செய்ய வேண்டிய அவசியமும் இருக்கலாம். தனது துஆவின் வழிமுறையையும் பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது. ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், எவரொருவர் தனது ஒட்டுமொத்த அறிவு மற்றும் ஆற்றல்களுடன் அவனை தேடுகிறார்களோ, அல்லாஹு தஆலா கூறுகின்றான், நாம் அவருக்கு நிச்சயம் எமது வழிகளை காண்பிக்கின்றோம். எனவே நாம் நமது அறிவுக்கு ஏற்ப, நமது ஒட்டுமொத்த திறமைகளுக்கு ஏற்ப அல்லாஹு தஆலாவின் இந்த கட்டளையின்படி, அதாவது ஃபல் யஸ்தஜீபு லீ, என்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதற்கேற்ப செயல்பட்டு விட்டோமா என்று நாம் ஆராய வேண்டும். அல்லாஹு தஆலாவின் கட்டளைகளின்படி முழுமையாக செயல்பட நாம் முயற்சி செய்கிறோமா? அனைத்து ஆற்றல்களையும் இந்த விஷயத்தில் ஈடுபடுத்தி விட்டோமா? அதாவது அல்லாஹு தஆலாவின் எல்லா கட்டளைகளுக்கும் கட்டுப்படுகின்றோமா? உள தூய்மையுடனும் நன்றியுடனும் அல்லாஹு தஆலாவின் கட்டளையின்படி செயல்படுகிறோமா? அவ்வாறு இல்லை என்றால் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று நாம் முறையிடக்கூடாது. எனவே துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் முதலில் நமது நிலைமைகளை மாற்றி இறைவனை நோக்கி அடியெடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஜிஹாது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது.
அடியான் ஜிஹாதின் போராட்டத்தின் இறுதி வரம்பாக என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் தாலா தனது அடியானிடத்தில் எந்த அளவுக்கு கருணை காட்டுபவனாக இருக்கின்றான் என்றால், அவனது அடியானது சிறிதளவு முயற்சியையும் போராட்டமாக அந்த ஜிஹாதாக கருதி அருள் பாலித்து விடுகின்றான். அவனது ரஹ்மானியத் அனைத்தையும் விட மேலோங்கி விடும்போது அடியானது ஜிஹாதும் எளிதாகி விடுகின்றது, அதனையும் எளிதாக்கி விடுகின்றது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹு தாலா கூறுகின்றான், அடியான் என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் 2 அடி எடுத்து வைத்து வருகிறேன். அவனை நோக்கி முன்னேறுகிறான், அவன் என்னை நோக்கி வேகமாக நடந்து வருகிறான் என்றால் நான் ஓடி அவனை நோக்கி செல்கிறேன். எனவே இறைவன் நம்மீது எந்த அளவுக்கு கருணை காட்டுகிறான். ஆனால் உள தூய்மையும் நன்றியுடைமையும் நிபந்தனையாக இருக்கின்றது. ரமலானில் நாம் அல்லாஹு தாலாவின் கட்டளையின்படி செயல்படுவோம், அல்லாஹுவின் கடமைகளையும் நிறைவேற்றுவோம், மேலும் படைப்பினங்களுக்குரிய உரிமைகளையும் நிறைவேற்றுவோம். ரமலானில் செயல்படுத்தவும் செய்கின்றோம் என்று வாதித்துவிட்டு ரமலான் கடந்தவுடன் பிறகு இறைவனையும் அவனது கட்டளைகளையும் மறந்துவிட்டால், பௌதீகம் நம்மீது மேலோங்கி விடும்போது பிறகு இறைவன் நான் அழைப்பை கேட்கின்றேன் என்று கூறுகின்றான். நான் ரமலானில் இறைவனை அதிகமாக அழைத்தேன், ஆனால் என்னுடைய துவா கேட்கப்படவில்லை என்ற குறை கூறல் இருக்கக்கூடாது. அல்லாஹு தாலாவை விட்டும் எந்த ஒரு விஷயமும் மறைவாக இருப்பதில்லை. எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும், மனிதன் தனது உறுதிமொழியை நிறைவேற்ற முன்னரும் வாக்குறுதி அளித்து இருக்கின்றான், பிறகு முறித்துவிட்டான். பிறகு இப்போது ரமலானில் மட்டுமே நன்மையின் பக்கம் கவனம் செலுத்துகின்றான் என்பதும் உள்ளது. பிறகு இவ்வாறான மக்களுடன் அல்லாஹு தஆலா தான் நாடியவாறு நடந்து கொள்கின்றான். ஆனால் சில சமயங்களில் இவ்வாறான மனிதர்களது சில துஆக்களையும் இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். அப்போதுதான் அவர்களுக்கு இறைவன் துஆக்களை கேட்கின்றான். அவர்கள் அல்லாஹ்வின் முன்னே எப்போதும் குனிந்திருக்க வேண்டும் என்பது தெரியவரும். எனவே அல்லாஹு தஆலா அடியார்கள் மீது அநீதி இழைப்பதில்லை. அவன் அடியானை எல்லா நேரமும் தனது அன்பின் அரவணைப்பில் எடுத்துக்கொள்ள நாடுகிறான். அவனோ தனது அடியான் தன்புறம் வருவதிலும் மேலும் உள தூய்மையுடன் அவனது விஷயத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலும் எந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது என்றால், எவ்வாறு ஒரு தாய்க்கு தனது குழந்தையை சந்திப்பதில் மகிழ்ச்சி கிடைக்குமோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அல்லது எவ்வாறு ஒரு பயணி பாலைவனத்தில் சாமான்கள் சுமத்தப்பட்ட தனது ஒட்டகம் தொலைந்துவிட்ட பிறகு கிடைத்ததும் மகிழ்ச்சி ஏற்படுமோ அந்த அளவுக்கு ஏற்படுகின்றது. எனவே இந்த உதாரணங்களை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து கூறினார்கள். அல்லாஹு தஆலாவுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. எனவே நாம் தான் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் பலவீனத்தை வெளிப்படுத்துகின்றோம். பிறகு அல்லாஹு தஆலா நமது துஆக்களையும் கேட்கவில்லை என்று குறையும் கூறுகின்றோம். எனவே நாம் இவ்விதத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் இந்த ரமலான் இறைவனை அடைவதற்கான வழியாக ஆக வேண்டும். அவனது கட்டளைகளின்படி முழுவதுமாக செயல்பட முயற்சி செய்வோம். எத்தகைய நிலை ஏற்பட்டாலும், எவ்வளவு நீண்ட ஜிஹாது செய்ய நேரிட்டாலும் நாம் இந்த ஜிஹாதை செய்து கொண்டே இருப்போம். நமது ஈமானை மிகவும் வலிமைப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருப்போம் என உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இவ்வாறு நம்மையே ஆராய்பவர்களாக இருந்தோமே என்றால் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதலின் அற்புதத்தையும் காண்பவர்களாக ஆவோம். வெறும் வாய் வார்த்தைகள் அல்ல, மாறாக மக்கள் இந்த அந்தஸ்தை பெற்று வந்திருக்கின்றார்கள், இப்போதும் பெற்று வருகிறார்கள். எனவே ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த வசனம் இறங்கி 1300 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள விஷயங்களில் இந்நாட்களில் கடினமாக முயற்சி செய்கின்ற ஒவ்வொருவரும் லநஹ்தியன்னஹும் என்று
இந்த வாக்குறுதியில் பங்கு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இப்போதும் பெறுகின்றார்கள், எதிர்காலத்திலும் பெறுவார்கள். எனவே அல்லாஹு தஆலாவின் இந்த அருளிலிருந்து பங்கு பெறுபவர்களாக நாம் ஆக முயற்சி செய்ய வேண்டும். மேலும் ஒருபோதும் அல்லாஹு தஆலாவை பெற நாம் செய்கின்ற ஜிஹாதை, போராட்டத்தை, அல்லாஹு தஆலாவின் கட்டளையின்படி செல்கின்ற, மேலும் திருக்குரானின் அதிகமான கட்டளையின்படி செல்கின்ற ஜிஹாதை, மேலும் ஈமானை முழுமைப்படுத்துகின்ற ஜிஹாதை, அல்லாஹ்வின் பண்புகளை பெறுவதற்கான ஜிஹாதை ஒருபோதும் குறையவிடக்கூடாது. நமது ஒவ்வொரு அடியும் முன்னேற்றத்தின்பால் எடுத்து வைக்கின்ற அடியாக இருக்க வேண்டும். மேலும் இந்த ரமலான் நமது ஜிஹாதின் மைல்கல்லாக இருக்க வேண்டும். இது தொடர்பான ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களது சில மேற்கோள்களை எடுத்து வைக்கின்றேன். எப்படிப்பட்ட விஷயம் என்றால், இதனை மீண்டும் மீண்டும் கேட்டு புரிந்து கொள்ள அவசியம் இருக்கின்றது. இது ஒருவேளை நம்முடைய வாழ்வின் அங்கமாக உண்மையிலேயே ஆகிவிட்டால் ஒரு புரட்சியை நாம் உலகில் ஏற்படுத்த முடியும். அன்னார் கூறுகிறார்கள், எவ்வாறு நமது உலக வாழ்க்கை இனிப்பானதாக தென்படுகின்றதோ, நமது ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நிச்சய விளைவு இருக்கின்றது. மேலும் அந்த விளைவு இறைவனது செயலாகும். இவ்வாறு மார்க்கத்திற்கும் இதே விதிமுறை இருக்கின்றது. இறைவன் இவ்விரு உதாரணங்களால் தெளிவாக கூறியது போன்று, அதாவது அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா ஃபலம்மா ஜாகு அஸாகல்லாஹு குலூபஹும், அதாவது எவர் இந்த செயலை செய்கின்றாரோ, அதாவது இறைவனுடைய தேடலில் முழு முயற்சியை மேற்கொள்கின்றாரோ, அந்த செயலுக்காக நமது செயல் என்னவாக இருக்கும் என்றால், நாம் அவர்களுக்கு வழியினை காண்பிப்போம். மேலும் எவர்கள் கோணல் தன்மையை மேற்கொண்டார்களோ, மேலும் நேர்வழியில் செல்ல விரும்பவில்லையோ, அவர்களின் செயலுக்கு பதில் செயலாக நாம் அவர்களுடைய உள்ளங்களை கோணலாக்கி விட்டு விடுவோம். அன்னார் இதனை மற்றுமொரு கோணத்தில் இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள். அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ஒருவேளை நீங்கள் எமது வழியை பெறுவதற்காக ஜிஹாது செய்து நம்முடைய அருளை பெறுகிறார்கள் என்றால், ஒருவேளை நீங்கள் எமது வழியை பெறுவதற்காக ஜிஹாது செய்து நம்முடைய அருளை பெறுகிறீர்கள் என்றால் நினைவில் கொள்ளுங்கள், இவ்விஷயத்தையும் நினைவில் கொள்ளுங்கள், அதன் எதிர்மறை பகுதியும் உள்ளன. எனது வழிகளில் செல்லவில்லை என்றால் உங்களுடைய உள்ளங்கள் கோணலாகிவிடும். துஆக்கள் ஏற்றுக்கொள்வது ஒரு புறம் இருக்கட்டும், இதன் விளைவாக அல்லாஹு தஆலாவின் வழியில் செல்லாததன் விளைவாக நீங்கள் ஷைத்தானின் மடியில் விழுந்து விடுவீர்கள். மேலும் ஷைத்தானின் மடியில் விழுகின்ற மனிதன் பிறகு தனது உலகம் மற்றும் மறுமை ஆகிய இரண்டையும் சீர்குலைப்பவனாக ஆகிவிடுகின்றான். இந்த வழிகாட்டலில் எங்கு நற்செய்தி உள்ளதோ அங்கு அல்லாஹு தாலா மற்றொரு இடத்தில் எச்சரிக்கையையும் வழங்கியிருக்கின்றான். பிறகு மற்றுமொரு இடத்தில் அன்னார் தெளிவாக கூறுகிறார்கள், மனிதனது உள்ளத்தில் பல்வேறு நிலைகள் உருவாகின்றன. இறுதியில் இறைவன் நல்ல ஆன்மாக்களின் பலவீனங்களை அகற்றி விடுகின்றான். மேலும் தூய்மை மற்றும் நன்மையின் ஆற்றலை பரிசாக வழங்குகின்றான். பிறகு எதையெல்லாம் இறைவனது பார்வையில் வெறுக்கத்தக்கதாக உள்ளனவோ அவை எல்லாம் அவனது பார்வைக்கும் வெறுக்கத்தக்கதாக ஆகிவிடுகின்றன. மேலும் இறைவனுக்கு விரும்பத்தக்கதாக இருக்கின்ற வழிகள் அவனுக்கும் விரும்பத்தக்கதாக ஆகிவிடுகின்றன. அதற்கு பிறகு அவருக்கு எப்படிப்பட்ட ஆற்றல் கிடைக்கின்றது என்றால், அதற்கு பிறகு எந்த பலவீனமும் இருப்பதில்லை. மேலும் எப்படிப்பட்டதொரு உத்வேகம் கிடைக்கின்றது என்றால் அதற்கு பிறகு சோம்பலே இல்லை. மேலும் எப்படிப்பட்ட இரையச்சம் வழங்கப்படுகின்றது என்றால் அதற்கு பிறகு எந்த தீமையும் இல்லை. மேலும் கண்ணியமிக்க இறைவன் எந்த அளவுக்கு திருப்தி அடைந்து விடுகின்றான் என்றால் அதற்கு பிறகு எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த அருள் தாமதமாகவே கிடைக்கின்றது. ஆரம்பத்தில் மனிதன் தனது பலவீனங்களால் பெரும் தடுமாற்றத்திற்கு ஆளாகின்றான். மேலும் அசலின் பக்கம் விழுந்து விடுகின்றான்.
ஆனால் இறுதியில் அவனை உண்மையாளராக கருதி மேலான ஆற்றல் ஈர்த்து கொள்கின்றது. அது அவரது அல்லாஹு தாலாவின் ஆற்றல் அவனை தன்வசம் இழுத்து கொள்கிறது. அல்லாஹு தாலா கூறியதன்பால் சுட்டி காட்டுகின்றது. வல்லதீன ஜாஹது ஃபீனால் நஹதி என்னஹும் சுபுலனா. அதாவது அரபியிலேயே அன்னார் கூறுகிறார்கள், நுசப்பித்துஹும் அல தக்வா வல் ஈமான் வ நஹதி என்னஹும் சுபுலுல் முஹப்பதி வல் இர்ஃபானி வச நுயஸ்ஸிருஹும் லி ஃபெயிலில் ஹைராத்தி வ தர்கில் இஸ்யான். அதாவது நாம் அவர்களை இறையச்சம் மற்றும் ஈமானில் நிலைத்திருக்கச் செய்வோம். மேலும் நிச்சயம் அவர்களை நேசம் மற்றும் இறை ஞானத்தின் வழிகளில் வழிகாட்டுவோம். மேலும் அவர்களை நல்ல அமல்களை செய்வதற்கு மற்றும் தீமைகளை விட்டுவிடுவதற்கான நல் வாய்ப்பினை வழங்கி கொண்டிருப்போம். நான் கூறியது போன்று ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வல்லதீன ஜாஹது ஃபீனா என்பது குறித்து நமக்கு பல்வேறு விதத்தில் அறிவுரைகளை வழங்கியிருக்கின்றார்கள். அறிவு மற்றும் இறை ஞானத்தின் கதவினை திறந்து விட்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக எடுத்துரைத்ததில் மனித இயல்பின் வரைபடத்தை வரைந்து மனிதன் ஒரே நிலையில் நிரந்தரமாக நிலைத்திருக்க முடியாது என்று விரிவாக விளக்கியிருக்கிறார்கள். மேடும் பள்ளமும் மனித இயல்பில் வந்து சென்று கொண்டிருக்கும். ஆனால் நல்ல இயல்புடையவர்கள் தங்களது பலவீனத்தின் நிலையிலிருந்தும் பாடத்தை பெற்றுக்கொள்வார்கள். தௌபா இஸ்திக்ஃபார் செய்கின்றார். செய்கிறார். அல்லாஹு தாலாவின் மின் குனிந்து விடுகிறார். மேலும் தங்களது பலவீனத்திற்கு வெட்கப்பட்டவராக பிறகு அல்லாஹு தாலாவின் தேடலில் ஜிஹாதுக்கு எழுந்து விடுகின்றார். பிறகு அல்லாஹு தாலாவுடைய நேசம் உணர்ச்சி பெருக்கெடுக்கிறது. அவனது மன்னிப்பு உணர்ச்சி பெருக்கெடுக்கிறது. மேலும் அவன் தனது அடியானை நோக்கி விரைந்து வருகின்றான். மேலும் அவனுக்கு தூய்மையையும் நன்மையின் ஆற்றலையும் வழங்குகின்றான். மேலும் மனிதனிடம் அல்லாஹ்வின் அருளால் பரிசுத்தம் மற்றும் நன்மையின் ஆற்றல் உருவாகின்றது. அப்போது அவரது எல்லா செயலும் இறைவனது திருப்தியை பெறுவதாக ஆகிவிடுகின்றது. எல்லாவித பலவீனம் மற்றும் சோம்பலிலிருந்து அவன் தூய்மையானவனாக ஆகிவிடுகின்றான். அவன் இறையச்சத்தின்படி செல்பவனாக ஆகிவிடுகின்றான். மேலும் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றான். அல்லாஹு தாலாவின் எத்தகைய திருப்தியை பெறுகின்றவனாக எத்தகைய மனிதனாக ஆகிவிடுகின்றான் என்றால் பிறகு இறைவனை கோபப்படுத்துகிற தவறுகள் அவனால் நிகழ்வதில்லை. அன்னார் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், இந்நிலையை பெறுவதற்காக நிரந்தர இயல்புடன் உழைக்க வேண்டியது உள்ளது. தற்காலிக உழைப்பு அல்ல, நிரந்தர உழைப்பின் அவசியம் உள்ளது. மேலும் பிறகு இந்த நன்மைகள் மற்றும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுதலின் காட்சி வாழ்வின் அங்கமாக ஆகிவிடுகின்றது. பிரிதோர் இடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், நமது வழியில் ஜிஹாது செய்பவர்களுக்கு நாம் நமது வழிதனை காட்டுகின்றோம். இது வாக்குறுதியாகும். கூறுகின்றார்கள், இது வாக்குறுதியாகும். இங்கு இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்ற துஆ நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மனிதன் இதனை கருத்தில் கொண்டவாறு தொழுகைகளில் மன்றாடி துஆ செய்ய வேண்டும். மேலும் முன்னேற்றம் பெற்றவர்கள் மற்றும் இறை ஞானத்தை பெற்றவர்களுடன் இணைந்து விட வேண்டும் என்று அவர்கள் எண்ணம் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இருந்து இறை ஞானமற்றவனாக குருடனாக எழுப்பப்பட்டு விடக்கூடாது. எனவே இந்த அந்தஸ்தை பெறுவதற்காக அல்லாஹு தஆலா எங்கு தனது அடியானுக்கு தனது வழியின் பக்கம் வழிகாட்டுகின்றானோ இந்த துஆவே அவசியமாகும். மேலும் சூரா ஃபாத்திஹா படிக்கும்போது அடிக்கடி இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்று ஓத வேண்டும். தொழும்போது ஒரு முதியவரின் நிலை எவ்வாறு இருந்தது என்பது குறித்து காதியானிலிருந்து ஒருவர் ஒரு சம்பவத்தை கூறியுள்ளார். எடுத்துரைப்பவர் கூறுகிறார், ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஒரு சஹாபி மஸ்ஜித் முபாரக்கின் ஒரு மூலையில் நின்று கொண்டு தொழுது கொண்டிருந்தார்கள். மிகவும் அச்சம் ஏற்பட்டிருந்தது, நடுக்கம் ஏற்பட்டிருந்தது. வெகு நேரமாக கையை கட்டி கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள்.
கூறுகின்றார்கள், என்ன நடக்கின்றது என்பதை பார்க்க எனக்கு ஆர்வம் உருவாயிற்று. ஏனென்றால் மெதுமெதுவாக சப்தமும் கேட்டது. என்ன ஓதுகிறார்கள் என்று. அவர்கள் அடிக்கடி இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் என்று ஓதிக்கொண்டிருந்தார்கள். மேலும் நடுக்கம் ஏற்பட்டிருந்தது. ஆக இந்த துஆவை மனிதன் தனது நேர்வழிக்காக அதிகமாக ஓத வேண்டும். பிறகு ஹசரத் அக்தஸ் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவனது உண்மையான வாக்குறுதி என்னவென்றால், எவர் உண்மையான உள்ளத்துடன் நல்ல எண்ணத்துடன் அவனது வழியை தேடுகிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தையும் இறை ஞானத்தின் வழியையும் திறந்து விடுகின்றான். அவனே கூறியிருக்கின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹதி என்னஹும் சுபுலனா. அதாவது, எவர்கள் நம்முடன் இணைந்து ஜிஹாது செய்கிறார்களோ நாம் நமது வழிகளை திறந்து விடுகிறோம். நம்முள் இணைந்து என்பதன் பொருள் யாதெனில், உள தூய்மையுடனும் நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலும் இறைவனை தேடுவதை தனது நோக்கமாக கொண்டு இறைவனைதான் நாம் அடைய வேண்டும் என்ற ஜிஹாதை செய்கின்றவர்கள் எந்த உலக நோக்கமும் இல்லாமல் இறைவனின் நோக்கமே அசல் விஷயமாக அவர்களுக்கு இருக்கும். உள தூய்மையுடன் இறைவனை அடைவது நோக்கமாக இருக்கின்றது. அதாவது கூறுகின்றார்கள், ஒருவேளை எவரேனும் ஏளனமாக கிண்டலின் வழிமுறைகளில் சோதித்தால் அவர் துரதிர்ஷ்டவாதியும் விலக்கப்பட்டவராகவும் ஆகிவிடுகிறார். எனவே கூறுகிறார்கள், இந்த தூய கோட்பாட்டின் அடிப்படையில் நீங்கள் உண்மையான உள்ளத்துடன் முயற்சி செய்தால், மேலும் துவா செய்து வந்தால், அவன் மன்னிப்பவனும் கருணையாளனும் ஆவான். ஆனால் எவரொருவர் அல்லாஹு தாலாவை பொருட்படுத்தவில்லையோ அவன் தேவையற்றவன். பிறகு அந்த அல்லாஹு தாலாவுக்கு உங்களை பற்றிய எந்த கவலையும் இருக்காது. பிறகு அன்னார் கூறுகிறார்கள், உலகில் எந்த அளவுக்கு வியாபாரங்கள் இருக்கின்றன, அனைத்தையும் விட முதலில் மனிதன் சிலவற்றை செய்ய வேண்டியுள்ளது. உலகத்தில் இருக்கின்ற வியாபாரங்களில் முதலில் மனிதன் முயற்சி செய்ய வேண்டியது இருக்கின்றது. உலக வியாபாரங்களையும் நீங்கள் பாருங்கள். உலகில் இந்த உதாரணமே இருக்கின்றது. அவன் கை கால்களை அசைக்கும்போது பிறகு அல்லாஹ் தனது அருளை வழங்குகின்றான். அதே போன்று இறைவனின் வழியில் எவர்கள் ஜிஹாது செய்கின்றார்களோ அவர்கள்தான் முழுமைத்தன்மையை பெற முடியும். எனவேதான் கூறுகிறார்கள், வல்லதீன ஜாஹது ஃபீனால நஹதி என்னஹும் சுபுலனா. ஆக முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் முயற்சிதான் வெற்றிக்கான வழியாகும். உலக விஷயங்களை பெறுவதற்காக நமது முயற்சிகளின் எல்லை வரை சென்றடைகின்றோம். மேலும் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். பிறகு இறைவனை அடைவதற்கான அடையும் வழிகளின் எல்லையில்லா முயற்சிகளை ஏன் செய்வதில்லை? நாம் சிறிதளவு நமது வாயால் கூறுவதனால் அல்லாஹு தாலா நமக்கு கிடைத்து விடுவான் அல்லது நமது துஆக்களை ஏற்றுக்கொள்வான் என்று இவர்கள் ஏன் எண்ணுகிறார்கள்? இங்கு மீண்டும் அதே விஷயம் வந்துவிட்டது. எவர்கள் எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கூறுகிறார்களோ அவர்கள் தங்களை ஆராய வேண்டும். அல்லாஹு தாலாவை அடைவது எளிதல்ல. மேலும் உலக விஷயங்களை பெறுவதற்கு கடின உழைப்பு தேவை என்ற கோட்பாட்டை முன்னே வைக்க வேண்டும். இந்த கோட்பாடு எல்லா இடங்களிலும் செல்லுபடியாகும். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்றொரு இடத்தில் அல்லாஹு தாலாவை அடைவதற்கு கடின உழைப்பு அவசியமாகும் என்ற விஷயத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். எமது வழியில் முயற்சி செய்கின்ற மக்கள் இறுதியில் வழிகாட்டலை அடைந்து விடுகிறார்கள். எவ்வாறு விதை விவசாயியின் முயற்சி மற்றும் நீர்ப்பாய்ச்சல் இன்றி அருளற்றதாக இருக்கின்றதோ, மாறாக அழிந்து விடுகின்றதோ, அதே போன்று நீங்களும் இந்த விஷயத்தை தினசரி நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் இறைவா எங்களுக்கு உதவி செய் என்று துஆ கேட்காதீர்கள். அவ்வாறு கேட்பதனால் இறை அருள் கிடைப்பதில்லை. மேலும் இறை உதவிகளின்றி மாறுதல் ஏற்பட சாத்தியமில்லை. இது இயற்கை நியதியாகும். அல்லாஹு தாலாவை அடைவதற்கும் இது அவசியமாகும். எவ்வாறு விதையை தூவிவிட்டு
ஒரு விவசாயி அமர்ந்து விடுவதில்லையோ அதே போன்று இங்கும் மனிதன் ஈமான் கொண்டு விட்டான், ஏற்றுக்கொண்டான் என்று இருந்தால் ஒன்றும் நடக்காது. அதே போன்று இங்கும் மனிதன் ஈமான் கொண்டு விட்டேன், ஏற்றுக்கொண்டேன் என்று இருந்தால் ஒன்றும் நடக்காது. மாறாக முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். தங்களது ஈமானின் செடிகளை பராமரிக்க வேண்டியிருக்கும். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், எவரொருவர் இறைவன்பால் திரும்புகிறாரோ அல்லாஹு தாலாவும் அவனை நோக்கி திரும்புகின்றான். மேலும் இயன்ற அளவு அவர் தன் தரப்பிலிருந்து அலட்சியமாக இருக்கக்கூடாது என்பது அவசியமாகும். பிறகு அவரது முயற்சி அதனுடைய எல்லை வரை சென்றடையும் போது இறைவனது ஒளியை அவர் கண்டுவிடுவார். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதி என்னஹும் சுபுலனாம் என்பதில் கூறுகிறார்கள், அவரது பொறுப்பில் உள்ள முயற்சிக்கான உரிமையை முழுவதுமாக மேற்கொள்ள வேண்டும் என்பதனால் சுட்டிக்காட்டல் உள்ளது. 20 அடி அல்லது 30 அடி தோண்டினால்தான் தண்ணீர் வரும் என்றால் 2-4 அடிகள் தோண்டிவிட்டு அமர்ந்து விடுவதால் தண்ணீர் வெளியே வருவதில்லை. அவர்கள் எல்லா வேலைகளிலும் வெற்றிக்கான அடிப்படை தைரியம் இழக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். பிறகு இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தஆலாவின் வாக்குறுதி இருக்கின்றது. ஒருவேளை எவரேனும் முழுமையான முறையில் துவா செய்து ஆன்மாவை தூய்மைப்படுத்துவாரோ அவருக்கு திருக்குரானின் அனைத்து வாக்குறுதிகளும் முழுமையடைந்தே தீரும். தைரியத்துடன் முழுமையான முறையில் துவா மற்றும் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இருப்போரே திருக்குரான் கூறிய அனைத்து வாக்குறுதிகளிலும் அவருடன் முழுமையடையும். எவர் மாற்றமாக நடப்பாரோ அவர் அதிலிருந்து விலக்கப்படுவார். ஏனென்றால் அவன் தன்மானம் உடையவனாவான். அவன் தன்னை நோக்கி வருவதற்கான வழியை நிச்சயம் வைத்திருக்கின்றான். ஆனால் அவனது கதவுகளை குறுகியதாக உருவாக்கியிருக்கின்றான். கசப்பான பானத்தை குடிப்பவர்களே வந்தடைகிறார்கள். கடினமாக உழைக்க வேண்டியது இருக்கின்றது. மக்கள் உலக கவலையில் வேதனையை தாங்கிக் கொள்கிறார்கள். கூறுகிறார்கள், மக்கள் உலகத்தின் கவலையில் வேதனையை தாங்கிக் கொள்கிறார்கள். எதுவரை என்றால் சிலர் அதிலேயே அழிந்தும் விடுகிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலாவுக்காக ஒரு முள்ளின் வேதனையையும் தாங்கிக் கொள்ள விரும்புவதில்லை. எப்போது வரை அவரிடமிருந்து உண்மை மற்றும் பொறுமை மற்றும் நன்றியுணர்வின் அடையாளங்கள் வெளிப்படவில்லையோ, அதாவது அடியான் தரப்பிலிருந்து உண்மை மற்றும் பொறுமை மற்றும் நன்றியுணர்வின் அடையாளங்கள் வெளிப்படவில்லையோ, இங்கு அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்தும் கருணையின் அடையாளங்கள் வெளிப்படுவதில்லை. கூறுகிறார்கள், இங்கிருந்து கருணையின் அடையாளங்கள் பிறகு எவ்வாறு வெளிப்படும்? ஆக இது அம்மக்களுடைய கேள்விக்கான பதிலாகும். பிறகு மீண்டும் நாங்கள் அதிகமாக துஆக்கள் செய்தோம், ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று கேட்பவர்களுக்கு மாறாக அவர்கள் இறைவனை கட்டுப்படச் செய்கிறார்கள். நாங்கள் இறைவனிடம் வருவோம் என்றால் எங்களுடைய இஷ்டப்படியே வருவோம், தேவை ஏற்படின் வருவோம். மேலும் இறைவன் நஊது பில்லாஹ் எங்களுக்கு அடிபணிந்தவனாவான். நாங்கள் கூறுகின்றவற்றை எவ்வாறு கூறினாலும் அவன் எங்களது துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இவ்விஷயத்தை அவர்கள் உலக சட்டங்கள் மற்றும் தொடர்புகளிலும் காண்கின்றார்கள். ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவதை போன்று அவ்வாறு ஆகுவதில்லை. பிறகு இறைவனுடைய விவகாரத்தில் நாங்கள் நாடியது போன்று நடந்திட வேண்டும், எவ்வித உழைப்புமின்றி நடந்திட வேண்டும் என்ற இந்த எதிர்பார்ப்பு ஏன் இருக்கின்றது? ஆக இங்கு உள தூய்மையுடன் அல்லாஹு தாலாவை நோக்கி வாருங்கள், பிறகு பாருங்கள் அவனது அழகிய காட்சியை என்று கூறுகின்றான். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ள வேண்டும், செயல்பாடுகள் இல்லாத ஈமான் ஆறுகள் இல்லாத தோட்டங்களை போன்றதாகும். ஆறுகளின்றி தண்ணீரின்றி எந்த தோட்டமும் இருக்க முடியாது. நடப்பட்ட மரத்திற்கு ஒருவேளை அதன் எஜமானன் நீர் பாய்ச்சலில் கவனம் செலுத்தவில்லை என்றால் ஒரு நாள் அது காய்ந்துவிடும். இதே போன்று ஈமானின் நிலையும் ஆகும். வல்லதீன ஜாஹது ஃபீனா, அதாவது நீங்கள் இலகுவான பணிகளில் இருக்காதீர்கள், மாறாக அவருடைய வழியில் பெரும் பெரும் ஜிஹாதிகளின் அவசியம் இருக்கின்றது. ஆன்மாவை எருதுடன் ஒப்பிட்டு கூறியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தாலா வல் யுமினு பி என்று கூறுகின்றான். என்னை அழைப்பவர் என் மீது ஈமான் கொள்ள வேண்டும்.
ஈமான் யாதெனில் அல்லாஹுக்கான கடமைகள் மற்றும் அடியார்களுக்கான உரிமைகளை செலுத்துதல். அல்லாஹு தாலா மீது ஈமானின் கடமையை நிறைவேற்றுங்கள். அல்லாஹு தாலா ஈமானின் தோட்டத்தை வளர்த்து வரவும் மேற்பார்வையிடவும் தனது அடியாருக்கு கூறி வருகின்றான். பார்க்கின்றோம், நம்முடைய வீடுகளிலும் செடிகளை நாம் தினசரி பார்த்து வரவில்லை என்றால், அவற்றை பராமரிக்கவில்லை என்றால் அவை காய்ந்துவிட ஆரம்பிக்கும். ஈமானின் தோட்டத்தை எவ்வாறு நாம் மேற்பார்வையின்றி விட்டுவிட முடியும்? மற்றொரு கோணத்தில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இவ்விஷயத்தை கூறுகிறார்கள். அல்லாஹு தாலா கூறுகின்றான், நமது வழிகளில் ஜிஹாது செய்பவர் வழிதனை பெறுவார். பொருள் யாதெனில் அந்த வழியில் தூதருடன் சேர்ந்து கடின முயற்சி செய்ய வேண்டும். சில மணி நேரங்களுக்கு பிறகு ஓடிவிடுவது ஜிஹாது செய்பவரின் பணி அல்ல. ஆக உயிரையும் கொடுக்க ஆயத்தமாக இருப்பது அவரது பணியாகும். இரையச்சமுடையவரது அடையாளம் நிலைத்து நிற்றலாகும். எனவே நாம் நமது பையத்தின் உறுதிமொழி எடுக்கும்போது இந்த உறுதிமொழியையும், அதாவது நாங்கள் மார்க்கத்திற்கு உலகத்தை விட முக்கியத்துவம் கொடுப்போம் என்ற அந்த உறுதிமொழியை நிலைநாட்டுவதற்காக இந்த விஷயத்தின் அவசியம் உள்ளது. அதாவது மார்க்கம் நம்மிடம் என்ன விரும்புகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதற்கு நாம் முன்னுரிமை வழங்க வேண்டும். பிறகு அதில் நிரந்தர இயல்புடன் நிலைத்திருக்க வேண்டும். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், எவரொருவர் அல்லாஹுக்காக அஞ்சி அவனது வழியில் தேட முற்படுகிறாரோ, மேலும் அதில் அந்த விஷயத்தில் வெற்றி பெற துவாக்கள் செய்கின்றாரோ, அல்லாஹு தாலா தனது நியதியின் அடிப்படையில் வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹதி அன்னஹும் சுபுலனா, அதாவது எவர்கள் நமது வழியில் முயற்சி செய்கின்றார்களோ நாம் அவர்களுக்கு நமது வழிகளை காண்பிப்போம். சுயமே கையை பிடித்து வழியை காட்டுகின்றான். மேலும் அவருக்கு மன நிம்மதியை வழங்குகின்றான். மேலும் ஒருவேளை உள்ளம் இருள் நிறைந்ததாகவும் நாவளவில் துவா செய்வதாகவும் இருந்தால், அவனது கொள்கையின் இணை வைத்தல் மற்றும் பித்தத்தில் மூழ்கியிருந்தால் அது எத்தகைய துவா? நல்ல விளைவுகள் ஒன்றியிராத வேண்டுதல் என்ன வேண்டுதல்? எனவே நாம் நம்மை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். நாம் இந்த சிந்தனையுடன் அல்லாஹு தாலாவின் வழியில் தேடுகிறோமா? நமது உள்ளம் அல்லாஹு அல்லாதவற்றை விட்டும் முற்றிலும் காலியாகிவிட்டதா? பிறகு தௌபா மற்றும் இஸ்திகுஃபாரின்பால் கவனமூட்டியவாறு அன்னார் கூறுகிறார்கள், பாவ மன்னிப்பு மற்றும் இஸ்திகுஃபார் அல்லாஹுவை பெறுவதற்கான வழிமுறையாகும். அல்லாஹு தாலா கூறுகின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹதி அன்னஹும் சுபுலனா. முழு முயற்சியுடன் அவனது வழியில் ஈடுபட்டிருந்தால் இலக்கை அடைந்து விடுவீர்கள். அல்லாஹு தாலாவுக்கு எவருடனும் கருமித்தனம் கிடையாது. கூறுகிறார்கள், திருக்குரானின் போதனைகளின் அடிப்படையில் நமக்கு இந்த விஷயம் எவ்வாறு தெரிகின்றது என்றால், ஒருபுறம் அல்லாஹு தாலா திருக்குரானில் தனது கண்ணியம், கருணை, மென்மை மற்றும் இரக்கங்களின் பண்புகளை எடுத்துரைத்து கூறுகின்றான். மேலும் ரஹ்மானாக இருப்பதை வெளிப்படுத்துகின்றான். மறுபுறம் இன்ன லைச லில் இன்சானி இல்லா மா சஆ மற்றும் வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹதி அன்னஹும் சுபுலனா என்று கூறி தனது அருளை முயற்சி மற்றும் கடின உழைப்பின் அடிப்படையாக ஆக்கியிருக்கின்றான். மேலும் இதில் சஹாபா ரதியல்லாஹு அன்ஹும் அவர்களது செயல்முறை நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாகும், நல்ல முன்மாதிரியாகும். சஹாபாக்களின் வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். அவர்கள் சாதாரணமான துவாக்களால் மட்டுமே அந்த தரத்தை அடைந்தார்களா? இல்லை, மாறாக அவர்கள் இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக தங்களது உயிர்களையும் பொருட்படுத்தவில்லை. மேலும் ஆடு மாடுகளைப் போன்று இறை வழியில் அர்ப்பணமானார்கள். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு இந்த அந்தஸ்து கிடைத்தது. பெரும்பாலான மக்களை நாம் இவ்வாறு கண்டிருக்கின்றோம். கூறுகிறார்கள், பெரும்பாலான மக்களை நாம் இவ்வாறு கண்டிருக்கின்றோம். அவர்கள் ஒருமுறை கூறியதும் அவர்களுக்கு இந்த அந்தஸ்துகளை பெற்று தந்துவிட வேண்டும், அர்ஷ் வரை அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இது ஒருபோதும் முடியாது. எனவே அல்லாஹு தஆலா சந்தேகமின்றி கருணையாளனும் கண்ணியமிக்கவனும் ஆவான். ஆனால் அத்துடன் அவன் முழுமையான ஈமானுடையவர்களாக ஆவதற்கு மக்களுக்கு அவர்கள் அவனது வழியில் ஜிஹாது செய்ய வேண்டும் என்ற நிபந்தனையையும் வைத்திருக்கின்றான். பிறகு அல்லாஹு தாலா அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே செல்கின்றான். அவர்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் காட்சியினையும் காண்கின்றார்கள்.
மேலும் சஹாபாக்கள் கண்ட அல்லாஹு தாலாவின் ரஹ்மானியத் மற்றும் ரஹீமியத் ஆகிய பண்புகளின் காட்சிகள் முன்னரை விட அதிகமாக காண கிடைக்கும். அவர்கள் இறைவனது நேசத்தில் எந்த அளவுக்கு மூழ்கியிருந்தார்கள் என்றால் அதற்கு ஈடு இல்லை. அல்லாஹு தாலாவின் வழியில் கொல்லப்பட்டாலும் அவர்கள் சொர்க்கங்களின் மற்றும் அல்லாஹு தாலாவின் திருப்தியின் நற்செய்தியை பெற்றவர்களாக ஆகிவிட்டனர். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், எவர்கள் இறைவனுடன் ஒன்றி இறைவனை அடைவதற்காக துடிப்புடனும் ஆர்வத்துடனும் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுடைய உழைப்பு மற்றும் முயற்சி வீணாவதில்லை. மேலும் நிச்சயம் அவர்களுக்கு வழிகாட்டலும் நேர்வழியும் வழங்கப்படுகிறது. எவர் ஒருவர் உண்மையுடனும் தூய எண்ணத்துடனும் இறைவனை நோக்கி அடியெடுத்து வைக்கின்றாரோ இறைவன் அவனை நோக்கி வழிகாட்டுவதற்காக முன்னேறி வருகின்றான். மனிதன் மீதான கடமை யாதெனில் அவர்கள் திட்டம் தீட்டி உரிமையினை பெறுவதற்கு உண்மையான துடிப்பு மற்றும் தாகத்தை தனக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அறிவினை அதிகரிப்பதற்காக அல்லாஹு தஆலா கூறிய வழிகளில் அவர்கள் செல்ல வேண்டும். இறைவனை அலட்சியப்படுத்துகின்ற மனிதரிடம் இறைவனும் பொருட்படுத்தாதவன் ஆகிவிடுகின்றான். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், தங்களது ஆன்மாக்களின் மாறுதலுக்காக முயற்சி செய்யுங்கள், முயன்று பாருங்கள், தொழுகைகளில் துவா கேளுங்கள், தான தர்மங்கள் மற்றும் இதர எல்லாவித நற்செயல்களுடன் வல்லதீன ஜாஹது ஃபீனா என்பதில் இணைந்து விடுங்கள். இவ்வாறு நோயாளி மருத்துவரிடம் சென்று மருந்தை உண்டு இரத்தத்தை வெளியேற்றி சிகிச்சை மேற்கொள்கின்றார். மேலும் குணமடைவதற்காக எல்லாவித திட்டங்களையும் தீட்டிக் கொண்டாரோ அதே போன்று தனது ஆன்மீக நோய்களையும் அகற்றுவதற்காக எல்லாவித முயற்சியையும் மேற்கொள்ளுங்கள். நாவளவில் அல்லாமல் மாறாக அதற்காக அல்லாஹ் தாலா கூறிய அனைத்து வழிமுறைகளின்படியும் செயல்படுங்கள். ஆக இந்த வழிமுறைகளால் அல்லாஹு தாலாவை பெறுவதற்கான வழிகள் திறந்து விடுகின்றன. மேலும் துஆக்களின்பால் கவனமும் ஊட்டுகின்றன. அன்னார் கூறுகின்றார்கள், மனிதன் இந்த வாழ்வினை எந்த அளவுக்கு தீயதாக கருத வேண்டும் என்றால் இதிலிருந்து வெளியேறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த வாழ்வினை அனைத்துமாக கருதாதீர்கள். இந்த வாழ்வினை அனைத்துமாக கருதாதீர்கள். மாறாக இங்கு வாழ்கின்ற இந்த வாழ்வு தற்காலிகமானதும் அசுத்தமான வாழ்க்கையாகவும் கருதுங்கள். உலக வாழ்க்கையை மேலும் துவாவால் பலனடையுங்கள். மாறாக இங்கு வாழ்கின்ற இந்த வாழ்வு தற்காலிகமானதும் அசுத்தமான வாழ்க்கையாகவும் கருதுங்கள். உலக வாழ்க்கையை மேலும் துவாவால் பலனடையுங்கள். ஏனென்றால் அவர் நன்கு திட்டம் தீட்டி பிறகு உண்மையான துவாக்களால் பலன் பெறும்போது இறுதியில் அல்லாஹ் தாலா அவருக்கு இரட்சிப்பை வழங்குகின்றான். மேலும் அவர் பாவத்தின் வாழ்க்கையிலிருந்து வெளியேறி விடுகின்றார். ஏனென்றால் துவாவும் சாதாரணமான விஷயம் அல்ல, மாறாக அதுவும் ஒரு மரணமாகும். எவர் இந்த மரணத்தை, அதாவது மனிதன் இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அல்லாஹு தாலா மரணத்திற்கு காரணமான அவனது குற்றமிழைத்த வாழ்க்கையிலிருந்து காப்பாற்றி விடுகின்றான். மேலும் அவனுக்கு ஒரு தூய வாழ்க்கையை வழங்குகின்றான். கூறுகின்றார்கள், பல மக்கள் இதனை ஒரு சாதாரணமான விஷயமாக கருதுகிறார்கள். எனவே நினைவில் கொள்ள வேண்டும், துவா என்பது சாதாரணமாக தொழுதுவிட்டு கையை உயர்த்தி அமர்ந்து விடுவதும் வாயில் வருகின்றவற்றை கூறிவிடுவது மட்டும் துவா கிடையாது. அவ்வாறான துவாவால் எந்த பலனும் ஏற்படுவதில்லை. ஏனென்றால் இந்த துவா ஒரு மந்திரத்தைப் போலவே இருக்கின்றது. அதில் உள்ளமும் மூழ்குவதில்லை. அல்லாஹு தாலாவின் வல்லமைகள் மற்றும் ஆற்றல்கள் மீதும் நம்பிக்கை ஏற்படுவதில்லை. புரிந்து கொள்ளுங்கள், துவா ஒரு மரணமாகும். மேலும் எவ்வாறு மரணத்தின் போது நிம்மதியின்மையும் வேதனையும் உருவாகின்றதோ அதே போன்று வாழ்வுக்காகவும் அவ்வாறு நிம்மதியின்மையும் உணர்ச்சியும் இருக்க வேண்டியது அவசியமாகும். எனவே துவாவுக்காக முழுமையான முறையில் நிம்மதியின்மையும் வேதனையும் எப்போது வரை உருவாகவில்லையோ பலன் தராது. எனவே இரவுகளில் எழுந்து மிகவும் மன்றாடல்களுடன் அழுதவாறு இறைவன் முன் தங்களது துன்பங்களை எடுத்து வையுங்கள்.
மேலும் துவாவை ஒரு மரணம் நிகழ்ந்தது போன்ற தோற்றம் வரை சென்றடையச் செய்யுங்கள். இதுதான் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் தரத்தை அடைகின்றது. கூறுகின்றார்கள், இதனையும் நினைவில் கொள்ளுங்கள், அனைத்திற்கும் முதலாவதாக மிகவும் அவசியமான துவா யாதெனில் மனிதன் தன்னைத்தானே பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திக் கொள்ளும் துவாவாகும். அனைத்து துஆக்களின் அடிப்படையும் முக்கிய பங்கும் இதுவே ஆகும். ஏனென்றால் இந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும் போது மேலும் மனிதன் எல்லாவிதமான அழுத்தங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் தூய்மை அடைந்து இறைவனின் பார்வையில் பரிசுத்தமானவனாக ஆகிவிடும்போது பிறகு அவனது அவசிய தேவைகளுக்கான மற்ற துவாக்கள், அதாவது மனித தேவைகளுக்கான மற்ற பகுதிகள் தேவைகளுக்காக கேட்கப்படுகின்ற துவாக்களை அவர் கேட்க வேண்டியது இல்லை. அவை சுயமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடுகின்றன. மிகவும் கடினமானதும் உழைப்பை நாடும் துவா யாதெனில் பாவங்களிலிருந்து தூய்மை அடைவதே ஆகும். அனைத்தையும் விட மிகப்பெரிய துவா யாதெனில் மனிதன் தனது துவாவை செய்ய வேண்டும், அவன் பாவங்களிலிருந்து தூய்மை அடைய வேண்டும், மேலும் இறைவனின் பார்வையில் இரையச்சமுடையவனாகவும் நல்லவனாகவும் ஆக வேண்டும் என்பதே. அதாவது முதலில் மனித உள்ளத்தில் இருக்கின்ற திரையானது விலக வேண்டிய அவசியம் உள்ளது. அது விலகிவிட்டால் மற்ற திரைகளை விளக்குவதற்காக அந்த அளவுக்கு உழைப்பும் கடினமும் தேவைப்படாது. ஏனென்றால் இறையருள் அவனுடன் இணைந்து ஆயிரக்கணக்கான தீமைகள் சுயமே விலகிச் செல்ல ஆரம்பித்து விடுகின்றன. மேலும் அகத்தில் தூய்மையும் பரிசுத்தமும் உருவாகிவிட்டால், மேலும் அல்லாஹு தாலாவுடனான உண்மையான தொடர்பு உருவாகிவிட்டால், பிறகு அல்லாஹு தாலா சுயமே அவனது கண்காணிப்பாளனாக மேற்பார்வையாளனாக ஆகிவிடுகின்றான். மேலும் அவன் அல்லாஹ்விடம் தனது தேவையை கேட்பதற்கு முன்பே அல்லாஹு தாலா சுயமே அதனை முழுமைப்படுத்தி விடுகின்றான். இது அச்சமயம் வெளிப்படுகின்ற மிக நுட்பமான இரகசியமாகும். அந்த இரகசியம் மனிதனை எந்த இடத்திற்கு கொண்டு சேர்த்து விடுகின்றது என்றால், அதற்கு முன்னதாக அவருடைய சிந்தனையிலும் வருவதற்கு கடினமான இடமாக இருக்கின்றது. ஆனால் இது ஒரு மாபெரும் போராட்டத்தின் பணியாகும். ஏனென்றால் துவாவும் ஒரு போராட்டத்தை நாடுகிறது. எவரொருவர் துவாவை விட்டும் அலட்சியமாக இருக்கின்றாரோ, மேலும் அதை விட்டு விலகி இருக்கின்றாரோ, அல்லாஹு தாலாவும் அவரை அலட்சியப்படுத்தினான், மேலும் அவரை விட்டு விலகி இருக்கின்றான். அவசரமும் விரைவுபடுத்துதலும் இங்கு பலன் தருவதில்லை. இறைவன் தனது அருளால் கருணையால் எதனை வேண்டுமானாலும் வழங்கலாம், மேலும் எப்போது வேண்டுமானாலும் வழங்கலாம். உடனடியாக கிடைக்கவில்லை என்று முறையிடும் தப்பெண்ணம் கொள்வதும் தப்பெண்ணம் கொள்வதும் கேட்பவரது பணி அல்ல. மாறாக உறுதியுடனும் பொறுமையுடனும் கேட்டுக்கொண்டே செல்ல வேண்டும். அல்லாஹு தாலா நம்மை இந்த விஷயங்களின்பால் செயல்படுவதற்கான நல் வாய்ப்பினை வழங்குவானாக. இந்த ரமலான் நம்மை அல்லாஹுடன் உறுதியான தொடர்பை இணைப்பதற்கானதாக ஆகட்டுமாக. அது அவனது கூற்றுகளின்படி செயல்படுபவர்களாக ஆக்கட்டுமாக. அவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக ஆக்கட்டுமாக. துவா ஏற்றுக்கொள்ளப்படுதலின் காட்சிகளை பார்ப்பவர்களாக நம்மை ஆக்கட்டுமாக. மேலும் அந்த நிலை எப்போதும் நிலைத்திருக்கட்டுமாக. ரமலானிலும் ரமலானுக்கு பிறகும் நாம் அல்லாஹு தாலாவின் தூய அடியார்களாக இருக்கும் செயல்களை செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கு நாம் ஒருபோதும் தொலைந்து விடாத அவனது வழியை காட்டுவானாக. எப்போதும் அவனது அன்பின் பார்வை நம்மீது இருக்கட்டும். நாம் காலத்தின் இமாமின் பையத்தின் உரிமையை செலுத்துபவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹு தாலாவின் இந்த வெகுமதியை, அதாவது அல்லாஹு தாலா நமக்கு காலத்தின் இமாமை ஏற்றுக்கொள்கின்ற வெகுமதியை வழங்கியிருக்கின்றான். அதனை பெற்று ஒருபோதும் அதிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் ஆகாமல் இருக்கவும் அல்லாஹு தாலா நம்மை நமது எதிரிகளிடமிருந்தும் பகைவர்களிடமிருந்தும் எப்போதும் பாதுகாப்பில் வைப்பானாக. நமது துவாக்களை ஏற்றுக்கொண்டவாறு எதிரிகளின் தீமைகளை அவர்கள் பக்கம் திருப்புவானாக. ஜமாஅத்தின் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை எப்போதும் உருவாக்கி கொண்டே செல்வானாக. எனவே இந்த ரமலானை உங்களது துவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற துவாக்களின் வழிமுறையாக ஆக்கிக் கொள்ளுங்கள்.
அல்லாஹ் தாலா நமக்கு அதற்கான நல் வாய்ப்பினை வழங்குவானாக. ஆமீன். உலகின் நிலைமைக்காகவும் துவா செய்யுங்கள். அல்லாஹ் தாலா உலகை அழிவுகளிலிருந்து காப்பாற்றுவானாக. மேலும் அவர்களுக்கு அறிவை வழங்குவானாக. மேலும் அவர்கள் தன்னை படைத்த இறைவனை அறிந்து கொள்பவர்களாக ஆக வேண்டும். ஜுமுஆ தொழுகைக்கு பிறகு இந்த எம்டிஏவின் ஒரு தளத்தையும் ஆரம்பிப்பேன். அதனை எம்டிஏ இன்டர்நேஷ்னல் வெப்சைட் உருவாக்கியுள்ளது. மொபைல் அப்ளிகேஷனை உருவாக்கி இருக்கின்றது. அதில் 313 பதர்போர் சஹாபாக்கள் ரதியல்லாஹு அன்ஹும் அவர்கள் பற்றிய எனது ஜும்ஆ ஹுத்பாக்களை ஓரிடத்தில் ஒன்று திரட்டியிருக்கின்றார்கள். இந்த வெப்சைட்டில் மக்கள் இந்த ஜுமுஆ உரைகளை பார்ப்பதுடன் பத்ர்போர் சஹாபிகள் தொடர்பாக உருவாக்கப்பட்டுள்ள புரோஃபைல்ஸையும் பார்க்க முடியும். மேலும் எதுவரை படித்திருந்தார்களோ அல்லது பார்த்து வந்தார்களோ அங்கு புக்மார்க்கும் செய்ய முடியும். இது தவிர ஒவ்வொரு சஹாபியை குறித்தும் கேள்வி பதில் அடங்கிய ஒரு வினாடி வினாவும் இருக்கின்றது. வெப்சைட்டில் சம்பந்தப்பட்ட பயனுள்ள வரைபடத்தையும் பார்க்கலாம். பெயர்கள் மற்றும் கடினமான வார்த்தைகளின் அரபி உச்சரிப்பையும் கேட்க முடியும். தற்போது வரை பதிவேற்றம் செய்யப்பட்ட தகவல்களை தவிர இனிவரும் நாட்களில் புதிய தகவல்களும் வீடியோக்களும் ஒவ்வொரு வாரமும் வெளியிடப்படும். வெப்சைட்டின் அட்ரஸ் 313companions.org. நான் கூறியது போன்று தொழுகைக்கு பிறகு அது திறக்கப்படும். அல்லாஹ் தாலா அதனையும் மக்களுக்கு பலன் தரக்கூடியதாக ஆக்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.